ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எடுத்துட்டு போடி. என்ன எதுக்குமா வெளியே புடிச்சு தள்ளினீங்க? என்னடி என்னையே எதிர்த்து பேசுறியா? வெளியில போடி. நான் எதுக்குமா வெளில போனும்? நான் ஒன்னும் யாரும் ஒருத்தி கிடையாது. சூர்யா சார் எனக்கு தாலி கட்டியிருக்காரு. உங்க மகன் கட்டின தாலி இன்னும் என் கழுத்துல அப்படியே இருக்கு. ஐயா கட்டின தாலி உங்க கழுத்துல இருக்குல்ல? அசோகன் சார் கட்டின தாலி மாதவி அம்மா கழுத்துல இருக்குல்ல? அதே மாதிரிதான் எனக்கும். உங்க தாலிக்கெல்லாம் ஒரு அர்த்தம் மதிப்புன்னு எல்லாமே இருக்குன்னா இந்த தாலிக்கும் அது பொருந்தும். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலமா. எத்தனை பேர் எத்தனை வாட்டி சொன்னாலும் ஏன் மனசாட்சிக்கு தெரியும் எது தப்பு எது சரின்னு. அதே போல தப்பு செஞ்சவங்களோட மனசாட்சிக்கும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியும். நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. முக்கியமா சூர்யா சருக்கு உடம்பு குணமாகி அவர் எழுந்திருச்சு நடக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். என்னம்மா இங்க உட்காந்துட்டா? ஏமா இப்ப என்னம்மா பண்றது? ஏய், என்ன புரட்சி போராட்டம் பண்ணிட்டு இருக்கியா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன விட்டுருங்க, நான் கிளம்புறேன்னு சீனெல்லாம் போட்டு இப்ப போடி வெளியேனா? நான் எதுக்கு போகணும்னு திமிரால பேசிட்டு இருக்க? நீ யார முட்டலாக்குற? வேற யார? அத்தையை தான். சாரி அத்தை, அவசரத்துல உண்மை வந்துருச்சு. மா, கொஞ்ச நாளாவே இவளோட ஆக்டிவிட்டி பேச்சு எதுவுமே சரியில்லைமா. இவ என்னமோ ஒரு முடிவுல தாம இங்க தெளிவா உட்கார்ந்திருக்கா. மா, நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. இங்க வாங்கம்மா. சுரேகவா வாங்கம்மா, முக்கியமான விஷயமா, வாங்க சொல்றேன். உள்ள வாங்க வாங்க. ஹே வாடி. அப்படி போடு. இன்னைக்கு தான் என் தங்கச்சி வீரமங்கையா மாறிட்டாப்ல. யாருக்கிட்ட? போங்க போங்க, இனிமே தான் இருக்கு உங்களுக்கு கச்சேரி. ஷப்பா. ஏத்தா, இன்னைக்கு நீ பின்னிட்ட. சூப்பர் தை. அம்மா என்னம்மா அது வந்து என்னக்கா நீ? அவ அவ்வளவு அதிகாரமா பேசிட்டு இருக்கா, இங்கதான் இருப்பேன்னு சொல்றா. அவளை அப்படியே அடிச்சு வெளியே துரத்தாம எங்களை இங்க கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்க. எல்லாம் காரணமா தான் சொல்றேன். எனக்கு மட்டும் அவன் மேல கோவம் இல்லையா? அவ பேசின பேச்சுக்கு எனக்கெல்லாம் அப்படியே ரத்த கொதிப்பே வருது. இப்ப கூட எனக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? அதுக்காக அவசரப்பட்டா பாதிப்பு யாருக்கு? ஏமா மாதவி, என்னம்மா நீ அவளுக்கு பயந்த மாதிரியே பேசிட்டு இருக்க? ஏங்க, நான் பயப்படலங்க, நான் பிராக்டிக்கலா பேசுறேன். அப்படின்னா என்னதான் பண்ணலாம் நீயே சொல்லுமா. இந்த நேரத்துல அவ வீட்டை விட்டு வெளியில போனா அது நமக்கு தான் ஆபத்து. ஓ, நேரம் சரியில்லைங்கிறியா? ஏமா, நல்ல விஷயம் செய்யறதுதான் நேரம் காலம் பார்ப்பாங்க. இப்ப இவ்வளவு வெளியில தானே துரத்தி விட போறோம். இதுக்கு எதுக்கு நல்ல நேரம்? புரிஞ்சுக்காம எதுவும் உளறிட்டு இருக்காதீங்க. மாதவி, மாப்பிள்ள உளறது இருக்கட்டும், முதல்ல நீ எதுக்கடி உளறிட்டு இருக்க? அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுல நமக்கு என்ன பிரச்சனை ஆகும்? மா, என்னம்மா நீங்க? அவ இருக்கிற இருப்ப பாத்தீங்களா? எப்படி பேசினான்னு பாத்தீங்களா? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வார்த்தை அவ பேசிருப்பாளா? அதுவும் உங்க முன்னாடி எப்படி எல்லாம் பம்புவா? அட மாதவி, ஐயோ நீ வேறமா. அத்தையை கண்டா அவ பூனையை பார்த்து எலி மாதிரியே பதுங்குவா. ஆனா இப்போ அம்மா முன்னாடி எதிர்றாளா, எதிர்த்து பேசுறாளா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதையும் நீயே சொல்லிருமா. அம்மா மேல இருந்த பயம் போயிடுச்சுன்னு அர்த்தம். வேற வகையில சொல்றதா இருந்தா அவளுக்கு புதுசா ஒரு தைரியம் வந்திருக்கு. அத நான் இன்னைக்கு அவ கண்ணுல பார்த்தேன். அக்கா, எதுக்குக்கா அந்த வேலைக்காரிக்கு போய் நீ இவ்ளோ பில்டப் கொடுக்கற? அவ உடம்புல ஓடுறது வேலைக்கார ரத்தம். அது எப்பவுமே முதலாளிங்களை பார்த்தா பயப்படதான் செய்யும். ஏதோ ஒரு ஃப்ளோல அம்மாவை பார்த்து பேசிட்டாங்கிறதுக்காக இந்த
அந்த அளவுக்கு பில்டப் கொடுக்காதக்கா. அவளுக்கு அம்மாவை பத்தின பயமும் நடுக்கமும் எப்பவுமே இருக்கதான் செய்யும். நாம இப்ப என்ன பண்ணலாம் அதை மட்டும் சொல்லு. அவளை இப்போ எங்கேயும் அனுப்ப வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும். என்ன மாதவி, எதுக்கு இப்ப மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல்ல வச்சு இதே வாய் தானே சொல்லுச்சு. இந்த நேரம் சரியான நேரம், அப்பாவும் ஊர்ல இல்ல, சூர்யாவும் மயக்கத்துல இருப்பான். இந்த நேரத்துல வெளியில அனுப்புனா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு இப்ப எதுக்கு மாத்தி சொல்ற? அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாம்மா, நான் தான் சொன்னேன். ஆனா அவ இப்படிலாம் திமிரா பேசுவான்னு எனக்கு அப்ப தெரியாதுல்ல. என்னடி இது? அதுக்காக அவளுக்கு பயந்துகிட்டு வெத்தலை பாக்கு வச்சு உள்ளவா தாயேன்னு கூப்பிட சொல்றியா? ஆமா, முதல்ல அவளுக்கு எதுக்குக்கா நாம பயப்படணும்? அவ எப்படி பேசினா நமக்கு என்ன? அவ என்ன பெரிய இவளா? அதானே, இந்த நேரத்துல நம்ம பின்வாங்கணும்னா நம்ம தோத்துட்டோம் ஆயிராது. ஏங்க, சும்மா ஆளுக்கு எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்காதீங்க. அவளை வீட்டை விட்டு அனுப்பலாங்கிற என்னோட முடிவுல எந்தவித மாற்றமும் இல்ல. அதை இப்ப செய்ய வேண்டாம் தான் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. அதுதான் ஏன்னு கேட்டுட்டு இருக்கேன். நீ சொன்ன மாதிரிதான் உன் அப்பாவும் ஊர்ல இல்ல, சூர்யாவும் இந்த நிலைமையில இருக்கான். இப்ப அனுப்பலன்னா வேற எப்ப அனுப்புறதாம்? அம்மா, எல்லாம் கரெக்ட் தாமா. ஆனா இவ இப்ப பேசுற பேச்சுக்கு நேரா இப்ப அவ வீட்டுக்கு தான் கிளம்பி போவான்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? அவ பாட்டுக்கு நேரா போலீஸ் ஸ்டேஷன் போனானா என்ன பண்றது? ஐயோ, எது போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாங்க, இவ அங்க போயிட்டு நான் தான் சுந்தரவள்ளியோட மருமக, சூர்யாவோட பொண்டாட்டி, என்ன வீட்டை விட்டு துரத்தி வெளியில அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒப்பாரி வச்சா ஒட்டுமொத்த மீடியாவிலையும் போட்டு நார் அடிச்சிருவாங்க. ஐயோ, பிரபல தொழிலதிபர் சுந்தரவள்ளி வீட்டில் மருமகள் கொடுமை. இதோ பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவர் பெயர் தான் ஷார்ப் அசோகன். இப்படி பத்திரிகையில வரும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. பத்திரிகையில மட்டுமா, டிவியில வேற வரும். அத மாப்பிள்ள எனக்கு போட்டு போட்டு காட்டுவானே. தெரியுதுல்ல, இவ எல்லாத்தையும் விட டேஞ்சரஸ். இந்த விஷயம் மட்டும் வெளியில போச்சுன்னா அப்பாவோட கவனத்துக்கு போய் அவர் அப்படியே அடுத்த ஃபிளைட்டை புடிச்சு கிளம்பி வந்துருவாரு. அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. சரிக்கா, இப்ப என்னதான் பண்ணலான்ற? இப்ப நம்மளோட நோக்கம் அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டுறது இல்ல. அவ இந்த வீட்லயே இல்ல, உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு நாம சூர்யாவை நம்ப வைக்கணும். அதுக்கு அவ இங்கேயே இருக்கணும். சூர்யாவை அவளை பார்க்க விடாம அவன் கண்ணுல படாம மட்டும் பாத்துக்கணும். அது எப்படிமா முடியும்? இதே வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஒருத்தர் பார்க்காம பண்றது எப்படி முடியும்? பண்ணி தாங்க ஆகணும். ஏற்கனவே இப்ப அவளை மேல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். போனையும் வாங்கி வச்சாச்சு. அதே மாதிரி மாத்தி மாத்தி கண்காணிப்போம். ஒருவேளை சூர்யா முழிச்சு கேட்டானா எல்லாரும் ஒரே மாதிரி அவ இங்க இல்ல, கிளம்பி போயிட்டான்னு திரும்ப திரும்ப சொல்லுவோம். இதை விட்டா வேற வழி இல்ல. நான் இன்னும் சொல்றதா இருந்தா அவ இங்க இருந்தாதான் நம்ம கண்காணிப்புல அவ இருக்க முடியும். அவ வேற எங்கேயாவது போயிட்டானா அப்புறம் அவ என்ன பண்ணுவான்னு நம்மளால சொல்ல முடியாது. என்னமா அத்தை கோச்சு போறாங்க? ஒருவேளை நீ சொன்ன ஐடியா பிடிக்கலையோ, நான் வேணா புதுசா ஏதாவது யோசிக்கட்டுமா? நீங்க மேல வாங்க. வேணாங்கறியா? வாங்க. நல்லதா போச்சு.